இன்றைய முக்கிய செய்திகள். பஹல்காம் தாக்குதல், வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பியதால் இரண்டாவது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் கெடு விதித்த விவகாரம். குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உத்தரவு. ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை நம்பத்தகுந்த ஆவணங்கள் அல்ல. பீகார் வழக்கில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல். ஹார்வர்ட் பல்கலைக்கழக வழக்கில் அரசுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும். வெறுப்புணர்வுடன் நீதிபதி பணியாற்றுவதாக ட்ரம்ப் விமர்சனம். வணக்கம். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் இரண்டாவது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தாமே நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து, பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்தன. இதனை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஏற்காததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் முதல் நாளே மக்களவை அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. இரண்டாவது நாளான இன்று காலை மக்களவை கூடியதும் அதே பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த அவைத் தலைவர் மக்களவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். चर्चा सदन में कर सके, आप सदन की मर्यादा को बना करके तख्तियां लेकर मैं अलाउ नहीं करूंगा. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இதையடுத்து நாடாளுமன்ற வாயிலில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 12 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் முதலில் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு ஜக்தீப் தன்கர் ராஜினாமா உடனடியாக அமலுக்கு வருவதாக உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளதாக அவையை நடத்திய திரு கன்ஷ்யாம் திவாரி அறிவித்தார். ஆனால் திரு ஜக்தீப் தன்கரின் திடீர் ராஜினாமா குறித்து அரசு விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மேலும் பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிரதமர் திரு மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். இதனால் நண்பகல் 12 மணி வரையும் அடுத்து 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு நிதிஷ்குமாரை குடியரசு துணைத் தலைவராக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் கொறடா திரு அக்தருல் இஸ்லாம் ஷாஹின் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் அரசியலிலிருந்து திரு நிதிஷ்குமாரை அகற்றிவிட்டு தங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்க பாஜக நீண்ட காலமாக மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே திரு ஜக்தீப் தன்கர் திடீர் ராஜினாமா செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கெடு விதித்தது தொடர்பாக திருமதி திரௌபதி முர்மு எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி கால தாமதம் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினர். அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின்படி மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் ஆளுநருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் கிடையாது என்றும் அமைச்சரவை ஆலோசனையின் பேரில்தான் அவர் செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவது, மறுபரிசீலனைக்காக அரசுக்கு திருப்பி அனுப்புவது மற்றும் குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அனுப்புவது ஆகிய 3 வழிகள் மட்டுமே ஆளுநருக்கு உள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு கண்டிப்பாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் அவற்றை திருப்பி அனுப்பவோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவோ முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க 3 மாதங்கள் வரை கால நிர்ணயம் செய்து உத்தரவிட்டதுடன் உச்சநீதிமன்றத்திற்கு உரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி
ஆளுநரிடம் நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களுக்கும் நீதிபதிகள் ஒப்புதல் வழங்கினர். இந்த தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வந்த ஆளுநர்களுக்கு கடிவாளமாக அமைந்தது. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் திருமதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பினார். அதில் சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கையாள்வதில் பிரிவுகள் 200 மற்றும் 201 கீழ் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் என்ன, அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநரின் தனி உரிமை என்பது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதா, மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்ய முடியுமா என்பன உள்ளிட்ட கேள்விகளை அவர் கேட்டிருந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாய், நீதிபதிகள் திரு சூர்யாகாந்த், திரு விக்ரம்நாத், திரு B.S. நரசிம்மா, திரு அதுல் சந்துர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன் இந்த விவகாரம் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் திருமதி திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பாக மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றை நம்பத்தகுந்த ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அம்மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு சுதான்ஷு துலியா, திரு ஜாய்மால்யா பக்ஷி ஆகியோர் முன்பு கடந்த 10ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தும் அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எந்த பிரிவு வழங்குகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் 11 ஆவணங்களுடன் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை ஆவணங்களாக சேர்க்குமாறு கூறிய அவர்கள் இதுகுறித்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தனர். இந்த 3ஐயும் ஆவணங்களாக சேர்க்காவிட்டால் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் ஆதார் வெறும் அடையாள சான்றுதான், குடியுரிமை சான்று அல்ல என ஆதாரிலேயே வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான போலி ரேஷன் அட்டைகள் புழங்குவதால் அதனை ஆவணமாக ஏற்க முடியாது என்றும், வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் வாக்காளர் அடையாள அட்டை அடிக்கடி திருத்தப்படுவதால் அதனை ஏற்றுக்கொள்வது வீண் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய தகுதியில்லாதவர்களின் குடியுரிமை பறிக்கப்படாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலின் தூய்மை தன்மையை நிலைநாட்டுவதற்காகவே சிறப்பு தீவிர சீர்திருத்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவை என்றும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தை உரிய ஆவணங்களை இணைக்காமல் அனுப்பினாலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என அதில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உரிய ஆவணங்களை செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்தால்தான் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வெளியாகும் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு நிதி உதவியை நிறுத்தியது தொடர்பான வழக்கில் அரசுக்கு எதிராக பெண் நீதிபதி வழங்க உள்ள தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் பாலஸ்தீன பிரச்சினைக்காக போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கடிதம் மூலம் வலியுறுத்தியதை பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்கவில்லை. இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு பல கோடி ரூபாய் மானியங்களை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தியது. இதற்கு எதிரான வழக்கு மசாசுசெட்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்திய 21,594 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க உத்தரவிடக் கோரினர். ட்ரம்ப் போல வேடமணிந்தவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மைக்கேல் வெல்சிக் காசா போரை எதிர்த்து பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடந்தபோது இஸ்ரேல் மாணவர்களை பாதுகாக்க பல்கலைக்கழக நிர்வாகம் தவறியதாக வாதிட்டார். அதைத் தொடர்ந்து மானியத்தை நிறுத்தினால் யூத வெறுப்புக்கு தடை போட முடியுமா என்பது பற்றி அரசு தரப்பு விளக்கமளிக்க நீதிபதிகள் அலிசன் பரோஸ் உத்தரவிட்டார். வெளிநாட்டு மாணவர்களை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு அரசு தடை விதிக்க முடியாது என மற்றொரு வழக்கில் தீர்ப்பளித்த அலிசன் பரோஸ் நிதியுதவி தொடர்பான வழக்கில் அடுத்த வாரம் தீர்ப்பளிக்க உள்ளார். நீதிமன்றத்தில் 2 மணி நேரம் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் முன்னாள் அதிபர் ஒபாமா நியமித்த நீதிபதி முன் இப்போதுதான் விசாரணை நடைபெற்றது என்று குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார்.
ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்கில் 450 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ள போதிலும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அமெரிக்காவுக்கு எதிராகவே பல்கலைக்கழகத்தினர் தொடர்ந்து செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அநியாயமான சூழல் நீடிக்க விடப்போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், ட்ரம்ப் மீது வெறுப்புடன் உள்ள நீதிபதியின் தீர்ப்பு எத்தகையதாக அமையும் என்று வினவியுள்ளார். அரசுக்கு எதிராக நீதிபதி அளிக்கப் போகும் தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்து வழக்கில் வெற்றி பெறுவது உறுதி என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் வெற்றி அடையும் வரை தமது அரசு சோர்ந்து விடாது என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் கோரிக்கை மனுக்கள் குவிந்து வரும் நிலையில் நேற்று வரை 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று அரசு சேவையை வழங்குவதற்காக கடந்த 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த திட்ட முகாம்களில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கல்பாக்கம் அருகே திருவிடந்தையில் நடந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டவற்றுக்காக மக்கள் மனு கொடுத்தனர். அனைத்து துறையினரையும் ஒரே இடத்தில் சந்தித்து மனு அளிப்பதால் அலைச்சல் இல்லாமல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். 50 வருஷமா பட்டா இல்லாமல் ரொம்ப அலைச்சலாக இருந்தோம். அந்த ஃபார்ம் கொடுத்ததுனால இங்கே திருவடந்தையில் கேம்ப் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின் கேம்புக்கு நான் வந்து உள்ளே பார்க்கும்போது நிறைய செக்ஷன் இங்கே இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா இவ்வளோ வசதியும் நம்ம இடத்துல வந்திருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பரவாயில்ல, எங்கள் ஊருக்கு ஒரு பட்டா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நிறைய விதமான இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவம், பல்வேறு துறை சார்ந்ததில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை வந்து தீர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு மகளிர் உரிமை தொகை வந்து போன வருஷம் விட்டு போயிட்டதுனால நான் இந்த வருஷம் விண்ணப்பிக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதிரை சந்தலில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்ட பெரும்பாலான மகளிர் உரிமை தொகை கோரி மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உள்ளிட்ட இடங்களில் இன்று ஒரே நாளில் 7000 மனுக்கள் பெறப்பட்டன. அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டியில் நடந்த முகாமில் வேளாண் கடன்கள், மின் இணைப்பு பெயர் மாற்றம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மக்கள் அளித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 10,631 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 5,210 மனுக்கள் மகளிர் உரிமை தொகை கோரி தரப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தலை சுற்றலுக்காக சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அங்கிருந்தவாறு அரசு அலுவல்களை கவனித்து வருகிறார். தலைமை செயலாளர் திரு முருகானந்தத்துடன் இன்று ஆலோசனை நடத்திய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நேற்று வரை பெறப்பட்ட 5,74,614 மனுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தீர்வு காண அறிவுறுத்தினார். முகாமிற்கு வரும் மக்களை அதிகாரிகள் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றதால் பதற்றம் நிலவுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே இன்று அதிகாலை அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகை சுற்றி வளைத்தனர். அந்த படகில் பிடித்து வைத்திருந்த மீன்களை அள்ளி கடலில் வீசி வலைகளை அறுத்த இலங்கை கடற்படையினர் அதிலிருந்து 4 மீனவர்களையும் சிறைபிடித்து சென்றனர். பேச்சுக்கு பேசிட்டு எங்களை வந்து சிறைபிடிக்கிற நடவடிக்கையில் எங்களை அழிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த அரசாங்கமும் இல்லை. அரசியல்வாதி வர்றாங்க, எங்களை பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, செய்வோம் சொல்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மீனவர்கள் 4 பேரும் எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டிய இலங்கை கடற்படையினர் அவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மீனவர் சங்கத்தினர் வேதனை தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து கட்டணம் உயர்வு என்பது வதந்தியாக பரவுவது வழக்கமாக இருப்பதாகவும் ஒவ்வொரு முறையும் அதை மறுத்து வருவதாகவும் கூறினார். பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதிலும் ஏழை எளிய மக்கள் மீது சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதால் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கியிருப்பதாகவும் திரு சிவசங்கர் தெரிவித்தார். அதிமுக கூட்டணிக்கு வருமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விடுத்த அழைப்பை தாவேகா நிராகரித்துள்ளது. ஆங்கில நாளிதழுக்கு திரு பழனிசாமி அளித்த பேட்டியில், ஒத்த கருத்துடைய கட்சிகள் தங்களது கூட்டணிக்கு வரலாம் என்றும் இந்த கருத்து திரு விஜயின் தாவேகாவுக்கும் பொருந்தும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் தாவேகா எக்ஸ் தள பதிவில் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்றும்
அவரது தலைமையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா போட்டியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே தீயணைப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு வியாபாரிகள் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கரம்பக்குடியில் 25 ஆண்டுகளாக இருந்த தீயணைப்பு நிலையம் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி வணிகர் சங்கத்தினர் 900க்கும் மேற்பட்ட கடைகளை இன்று அடைத்துள்ளனர். விபத்து ஏற்பட்டால் உடனே அங்கு வர முடியாத நிலை உருவாகும் என்பதால் புதுப்பட்டிக்கு தீயணைப்பு நிலையத்தை மாற்றும் முடிவை கைவிட வேண்டும் என்று வியாபாரிகள் கேட்டுக் கொண்டனர். திமுக ஆட்சியின் மீது எந்தவிதமான எதிர்ப்பு அலைகளும் இல்லை என்பதால் வரும் தேர்தலில் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லெம்பலக்குடியில் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரும் அமைச்சர் திரு மையநாதனும் பொதுமக்களுக்கு விடியல் விருந்து வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரகுபதி, எதிர்ப்பு இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதுதான் தேர்தல் வரலாறு என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது இதமான காலநிலை நிலவி வருகிறது. குந்தா அருகில் இயற்கை எழில் கொஞ்சம் கெத்தை பள்ளத்தாக்கை நிரப்பி மலை உச்சிகளை உரசிச் செல்லும் மேகக்கூட்டங்களை உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தக்காளி வரத்து குறைவால் 2வது நாளாக இன்றும் அதன் விலை அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 15 ரூபாய் அதிகரித்து கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி விலை இன்று மேலும் 10 ரூபாய் உயர்ந்து மொத்த விலையில் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக மழையின் காரணமாக தக்காளி அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 1000 முதல் 1200 டன் தக்காளி வரத்து இருக்கும் நிலையில் இன்று 800 டன் தக்காளி மட்டுமே சந்தைக்கு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தெலுங்கானா மாநிலம் சூரியப்பேட்டையில் நகைக்கடையில் துளையிட்டு 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்த உத்தரப்பிரதேச மாநில கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் நகைக்கடையிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் ஒரு பழைய வீட்டில் 2 மாதங்களாக 5 பேர் தங்கியிருந்தது தெரியவந்தது. உணவகம் நடத்தப் போவதாக கூறி வாடகைக்கு வந்தவர்கள் கடந்த 2 நாட்களாக மாயமாகிவிட்டனர். அந்த வீட்டில் சிறிய தங்க மணிகளை கண்டெடுத்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி சேலத்தில் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கட்டுமான தொழிலை பாதுகாக்க செம்மண், கிராவல், மண்பானை மண், கருங்கல் எடுக்க உடனடியாக அனுமதி வழங்க கோரி முழக்கம் எழுப்பினர். மணல் குவாரிகளை திறந்தால் கட்டட தொழிலாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பெறுவார்கள் என அவர்கள் கூறினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 13 புள்ளிகள் சரிந்து 82,187 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 30 புள்ளிகள் குறைந்து 25,061 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 74,280 ரூபாயாகவும் 1 கிராம் 9,285 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 128 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெஹல்காம் தாக்குதல், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் 2வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கெடு விதித்தது தொடர்பாக திரௌபதி முர்மு எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு ஆதார், வாக்காளர் அட்டை மற்றும் குடும்ப அட்டையை நம்பத்தகுந்த ஆவணங்களாக ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.